நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பெருமைகளுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இன்றைக்கு நம்முடைய கார்த்தியினுடைய தந்தையாருடைய திருவுருவப் படத்தை போற்றுவதற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் திறந்து வைத்து அந்த நிகழ்வோடு தொடர்ந்து நம் பகுதியில் பாராளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வை துவங்குகின்றோம். வள்ளுவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் புலவனை இந்த உலகம், தமிழ் பூமி இந்த உலகத்திற்கு தந்தது. அவனிடம் சென்று கேட்டார்கள், ஒரு மனிதனுக்கு தீமை வரக்கூடாது, தீமையே இல்லாமல் வாழ வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவனிடம் கேட்டார்கள். வள்ளுவன் சொன்னான், இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் கேட்கின்றாயா இல்லை வருகின்ற 7 பிறவிக்கும் கேட்கின்றாயா என்று கேட்டான் வள்ளுவன். எத்தனை அறங்கள் செய்தாலும், எத்தனை தர்மங்கள் செய்தாலும், எத்தனை நல்ல காரியம் செய்தாலும் அது மிகப்பெரிய துணையாக இருக்காது. ஆனால் ஒரு நல்ல பிள்ளையை பெற்றால் அது எடுக்கின்ற பிறவிகள் தோறும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார். எழுபிறப்பும் தீயவை தீண்டார், பழிகிறங்கா பண்புடை மக்கள் என்று சொன்னார். நம்முடைய இரும்பாவனம் கார்த்தியுடைய தந்தையார் ஒரு பழிகிறங்காத பண்புடைய பிள்ளையாகிய கார்த்தியை பெற்றிருக்கின்றார். உலகத்திலே எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கின்றார். ஓவியத்தை படைத்திருக்கின்றான், காவியங்கள் படைத்திருக்கின்றான், சிற்பங்கள் படைத்திருக்கின்றான். கார்த்தியுடைய தந்தையார் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கார்த்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான படைப்பை இந்த தமிழ் தேசிய பேரினத்திற்கு வழங்கி இருக்கின்றார். அவருடைய நினைவை போற்றி வணங்குவோம். நம்முடைய கட்சி ஏதோ சாதாரணமாக பூசலிலே விளைந்த அரசியல் கட்சி அல்ல. இந்த இனம் வீழ்த்தப்படுகின்றது, மொழி பாதுகாப்பற்று வீழ்த்தப்படுகின்றது, இந்த நிலம் பறிபோகின்றது. இவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த தமிழ் தேசிய பேரினத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும். தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்கள் எல்லாம் இரத்த சகதியிலே இந்த மக்கள் கொன்றொழித்த பொழுது, இரத்த சகதியிலே கிடந்து உழன்ற பொழுது கைகட்டி வாய்மூடி மௌனிகளாக திக்கற்றவர்களாக நாம் திரிந்து கொண்டிருந்த காலத்திலே கேட்பதற்கு ஆள் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை, யாரேனும் ஒருவர் தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு வருவார்களா என்று எண்ணி தவம் கிடக்கின்ற காலத்திலே மிகப்பெரிய புரட்சியின் வடிவமாக இந்த தமிழ் தேசியத்தின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒப்பற்ற பெரும் தலைவராக இந்த மண்ணிலே உதித்த நம்முடைய ஐயா சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று கூட்டினார்கள். ஏதோ சாதாரணமாக மொழி பேசி, மொழி வளம் என்று பேசி கடந்து சென்றார்கள். ஆனால் ஆங்கிலம் வளர்க்கப்பட்டது. இந்த பகுதியில் நமச்சிவாயம் ஓதுவார் என்று ஒருவர் இருந்தார்கள். அவர் சொல்வார்கள், அவர் 90-95 வயதுக்கு மேல் அவர்களுக்கு இருந்தார்கள், மறைந்து விட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், தமிழ் மொழியை வளர்க்கின்றேன், தமிழ் மொழியை வளர்க்கின்றேன் என்று ஆங்கிலத்தை வளர்த்து விட்டு போயிட்டாங்க திமுக காரலாம். இந்த மொழியை அழித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய வழிபாடு, ஆலயங்களிலே தமிழர் வழிபாடு இல்லாமல் போய்விட்டது. பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில மொழி கல்வியைத்தான் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஆக அந்த அளவிற்கு நம்மை கடத்தி இருக்கின்றார்கள். மொழியிலிருந்து நம்மளை விடுவித்து, பண்பாட்டிலிருந்து விடுவித்து, பழக்க வழக்க ஒழுக்க கலாச்சாரங்களிலிருந்து விடுவித்து விட்டார்கள். இன்னைக்கு டாஸ்மாக் கடை தான் எங்க போனாலும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தி வெறும் பாட்டில் மட்டும் வித்துட்டு இருந்துச்சு. இப்ப பாட்டில் அரசு வாங்க ஆரம்பிச்சிருக்கு. 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்து அரசு வாங்குது. கொள்முதல், அரசே கொள்முதல் செய்து கொள்கின்றது. அங்க நெல்லு கிடக்கு, ஒரு 40 கிலோ நெல்லுக்கு 40 ரூபா அங்க இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையத்தில் நம்ம பணம் கட்டணும்.
அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வங்கியிலே அந்த பணத்தை ஏத்துறான் நெல்லு போட்ட விவசாயி. அப்ப ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் என்றால் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே ஒரு 1000 மூட்டை நெல் பிடித்தார்கள் என்றால் 40,000 ரூபாய் அந்த இடத்திலேயே கண்ணுக்கு தெரிந்து ஊழல் என்ற பெயரிலே கொள்ளையடிக்கப்படுகின்றது. இது கண்டிக்கப்படவில்லை. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்திலேயே ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய். மத்திய அரசு 50 பைசா ஏற்றுது, மாநில அரசு 50 ரூபாய் ஏற்றுது, மத்திய அரசு 50 ரூபாய் ஏற்றுது. ஆனால் கொள்ளையடிக்கப்படுகின்றது. அவர்கள் எந்த விலை உயர்வாக சலுகையாக வழங்கினார்களோ அந்த தொகை கொள்ளையடிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்படுகின்றது. இன்று வரையிலும் இதை கேட்பதற்கு ஆள் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை, கடற்கரையிலே மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் கேட்பதற்கு ஆள் இல்லை. அவர்கள் வலை பறிக்கப்படுகின்றது. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த மீன் ஏலம் போவது கிடையாது. உரிய விலைக்கு மீனவர்களுக்கு மீன் ஏலம் போவது கிடையாது. கடனாளியாக மிக குறைவாக 10 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரையிலும் ஒரு மீனவ குடும்பம் கடனிலே சிக்கி தவிக்கின்றது. முறையான வாழ்வியலுக்கு இந்த அரசு வழிவகுக்கவில்லை. அங்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கடற்கரையில் போய் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் நிற்பான் மீனுக்கு. அந்த ஏஜென்ட் மீனுக்கு ஏஜென்ட் இருப்பான். அவனுக்கு ஒரு தரகு. இந்த மீனவன் கடலிலே ஓடி கொண்டு வருகின்ற மீனில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட 3-4 மடங்கு உயர்வான லாபத்தை இடையிலே இருக்கக்கூடிய தரகர்கள் பெறுகின்றார்கள். இந்த நெல்லு சொன்ன பாருங்க, இந்த நெல் கொள்முதல் நிலையம் அங்கு இருக்கக்கூடிய இந்த 40 ரூபாய் மந்திரி வரைக்கும் பயணிக்கின்றது. இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய 1 கிலோ மீனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் இழப்பீடு 40 ரூபாய் அந்த மீன்வளத்துறை அமைச்சர் வரைக்கும் பயணிக்கின்றது. 1 கோடி மூட்டை என்று சொன்னால் 40 கோடி ரூபாய், 1 கோடி கிலோ மீன் என்று சொன்னால் 40 கோடி 50 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு நாளைக்கு ஒரு அரசிலே மந்திரியாக இருக்கக்கூடியவரிடம் சென்று பயணிக்கின்றது. தரகர்கள் இருக்கின்றார்கள். இதை கேட்பதற்கு ஆள் இல்லை. கேட்கக்கூடிய கட்சியாக நம்முடைய நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. அதனுடைய தலைவர்களாக இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய குறைகளை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை, வாழ்வியல் சூழல்களை மத்திய அரசிடம் சென்று பேசுவதற்கு ஒரு குரல் தமிழகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஐயா ஹுமாயூன் அவர்கள், சகோதரி காளியம்மாள் அவர்கள், சகோதரி கார்த்திகா அவர்கள், அன்புக்குரிய சகோதரர் ராஜேஷ் அவர்கள் எல்லாம் இதை பாராளுமன்றத்தில் என்று பேசக்கூடிய புரட்சியாளர்களாக நின்று பேசுவார்கள். இத்தனை வருஷம் நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல பழனி மாணிக்கம் தான். பாராளுமன்றத்தில் பேசினாரான்னு கேட்டா பக்கத்தில் இருந்தவர்கள் தான் பேசியிருக்காரு. வேற பாராளுமன்றத்தில் எழுந்துச்சு நேர அவகாசம் எல்லாம் கேட்டு பேசினதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ராஜ்யசபாவுக்கு ஒருத்தர் போயிருக்காரு கல்யாண சுந்தரம்னு. அவரு பேசுறதா ஒரு பத்திரிகை செய்தி ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. இந்த பகுதியிலிருந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் எத்தனையோ முறை சென்றிருக்கின்றார்கள். சென்ற கம்யூனிஸ்டுக்காரர்கள்லாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கடத்தல நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு எங்க ஊரு நீடாமங்கலம் வரைக்கும் வெறும் சேப்பு துண்டா நிற்கும். பெரிய புரட்சி நிகழ்ந்த நாடு, கம்யூனிஸ்ட் புரட்சி நிகழ்ந்த நாடு. காங்கிரஸ் பேர் இயக்கம் 52லேயே நேரு கேரளாவிலே கம்யூனிஸ்டை கலைத்து 356 சட்டத்தை பயன்படுத்தி கலைத்தார்கள். அந்த அளவுக்கு புரட்சியும் எழுச்சியுமாக இந்தியா முழுவதும் நின்ற கம்யூனிஸ்ட் இப்ப என்ன ஆயிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பஸ் வந்து நிக்குது பாருங்க, அதுல ஆள் இறங்குனே துண்டதுக்கே அதுல போட்டுருவான் சீட்ல. ஏறி பேயா வயசானவங்க எல்லாம் இருக்காங்களே உட்காரணும்னு கேட்டா அது பொது உடைமையுமா. அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த 2 வடை ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், காலையில வந்து நின்னா உங்களோட சாயந்தரம் அந்தாண்ட போக மாட்டான். இது பழைய கம்யூனிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் இப்ப எல்லாம் கமிஷன் கம்யூனிஸ்ட். அதனால பயப்படவே வேண்டாம். தாராளமாக இறங்கி இந்த மக்களிடம் நீங்கள் வாக்கை சேகரியுங்கள். இந்த முறை வெற்றி நமக்கு தான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி நம்மைத்தான் சேரும். எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. அன்னைக்கு கோபாலசாமி சொல்றாரு எல்லாம் பேசி முடிச்சாச்சு, தொகை தான் பேசி முடிக்கலைங்கிறார். அவரு நல்லா இருந்தாருன்னா எல்லாத்தையும் பேசி தொகை வரல பேசி வாங்கி கொடுத்துருப்பார். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு தரமான தகுதியான அரசியல் திறன் வாய்ந்த அரசியல்வாதிகள் இந்த மண்ணிலே இல்லை. ஆனால் புதிய அரசியல் தலைமுறையை, ஒரு ஒழுக்கமான அரசியல் தலைமுறையை,
ஒரு நேர்மையான அரசியல் தலைமுறையை என்னுடைய பெருந்தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 13-14 ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே கட்டி கோபுரமாக உயர்த்தி இருக்கின்றார்கள். நீங்கள் மக்களிடம் சென்று பேசுங்கள். 2 சொல்லுங்க. நரேந்திர மோடியை பார், இந்த பக்கம் ராகுல் காந்தியை பார். 2 பேரும் பேசுறதாவது உனக்கு புரியுதான்னு அவன் சொல்லுவான். எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் புரியல, ஸ்டாலின் பேசுறதும் புரியல, இவன் வேற பாஷையில பேசுறது எனக்கு எப்படா புரியுதுப்பா. சரி, நீ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இவங்க 2 பேரும் கூட்டணி. இந்த கூட்டணி கட்சி இவர் ஒரு கூட்டணியோட வரப்போறாரு, இவர் ஒரு கூட்டணியோட வரப்போறாரு. 2 தலைவரையும் காட்டுங்க, பழனிசாமியும் காட்டுங்க, ஸ்டாலினையும் காட்டுங்க. இதுல யாரு சிறந்த தலைவர்னு கேளுங்க, அப்படியே நிற்போம். என்னுடைய பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்களை காட்டுங்கள், அவரோட 2 பேரையும் ஒப்பிடுங்க. அர்த்தம் சொல்லுவான், உங்க ஆளுமையா நல்லாலும் உங்க தலைவர் தான் நல்லா பேசுறாரு, உங்க தலைவர் தான் நல்லா சொல்றாரு, அப்புறம் ஏன்டா நீ ஓட்டு போடலன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நிற்பான். நீ இவ்வளவு தூரம் இன்பமா பேசினதை கேட்டில்ல, இவ்வளவு தூரம் அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றார் என்பதை நீ உருகி சொல்றீல்ல. உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய பேர பிள்ளையும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கு நீ வாக்கு செலுத்து என்று சொன்னால் அவன் செலுத்துவான். கிராமங்கள் தோறும் இல்லங்கள் தோறும் பயணிக்க வேண்டும். நம்மை அடையாளம் தெரியாமல் இல்லை. நம்ம நடந்து போனாலே நம்ம சொந்தக்காரர் இருந்தாலும் இவர் சீமான் கட்சியில் இருக்காருன்னு சொல்றான். அந்த அளவிற்கு குக்கிராமத்திற்குள் ஒரு தலைவன் சென்று ஒரு புரட்சி கனலை மூட்டி இருக்கின்றார் என்று சொன்னால், இந்த தமிழ் தேசிய அரசியலில் இதுவரையிலும் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேராகும். இந்தியாவில் இமயமலையை தொடுங்கள், கன்னியாகுமரியிலையும் வாருங்கள். எந்த ஒரு அரசியல் தலைவனாவது ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற சந்திப்பு நீங்கள் இமயமலையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த இந்திய ஒன்றியம் முழுவதும் எந்த தலைவரும் பத்திரிகையாளரை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில்லை. இந்தியா முழுவதும் பத்திரிகையாளரை சந்தித்து மக்கள் குறைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரே ஒரு தலைவர் ஐயா சீமான் அவர்கள். இதை நாம் சொல்ல வேண்டும் மக்களிடம். நீங்க நீங்க 500 ரூபாய் காசு கொடுக்கறான், பிரியாணி கொடுக்கறான். இப்ப நடவுன்றப்ப களை எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட பெரிய அதிகமான கூலியை கொடுக்கவில்லை. காலையில் 6 மணிக்கு இருந்து மாலை 6 மணிக்குள் 1000 ரூபாய்க்கு மேல் அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் அதை நீங்க பாருங்க, சரியான பாருங்க, மக்களுக்கு வேலை இல்லாத நேரத்திலே இந்த தேர்தலை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இந்த குழு கடன் ஒன்று வச்சிருக்கிறான். விரிஞ்சி இருந்துச்சுன்னு மக்கள் சாணி கட்சி போட வர்றதுக்கு முந்தைய அவன் கடன்காரன் வந்து டாப்ல நின்றான். கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இந்த விழிப்புணர்வை கிராமந்தோறும் சென்று நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும். இது போன்ற நடைமுறைகளிலே மக்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கத்துடைய வேட்பாளர்கள் என்பதை நாம் அறைகூவி அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் எப்படியோ வாக்கு செலுத்திட்டான். ஆனால் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்னம் போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தத்துவமே ஐயா அவர்கள் சொன்ன தத்துவமே சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள், எண்ணத்தை பார்த்து வாக்களிங்கிறது தான். மூப்பனார் சைக்கிள்னு ஒரு சின்னத்தை கொண்டு வந்தார். 7 நாள் தான் 20 பாராளுமன்ற உறுப்பினர் 40 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அடைந்தார். சின்னம் வெகு விரைவாக மக்கள் மத்தியிலே போய் சென்றடையும். நீங்கள் நினைப்பது போல சின்னம்லாம் ஒரு 6 வருஷம் 12 வருஷம் முதல் சூரியன் அறிமுகமான பொழுது எத்தனை நாள்ல போனுச்சு? இரட்டை இலை அறிமுகமான பொழுது எத்தனை நாள்ல போனுச்சு? ஆனால் நாம் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற சிந்தனைப்படியே நீங்கள் பாருங்கள். எண்ணத்தை பார்த்து வாக்களியுங்கள், சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் சின்னத்தை மாற்றி மாற்றி நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தாலும், இந்த நாம் தமிழர் கட்சியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், இந்த கட்சியை மிக அற்புதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த படை வீரர்கள் சின்னத்தை மக்களுடைய எண்ணத்திலே கொண்டு செலுத்து வாக்கை பெறுவார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் சரி, இந்த சின்னத்தை முடக்குகின்ற அரசியல் சர்வாதிகார ஆட்சிக்கும் சரி, இது நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், எல்லா கட்சியுமே
இவனாலும் வச்சுக்க. ஆனால் சின்னம் என்பது முக்கியம் அல்ல, மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அத்துணை மொழி வழி தேசிய இனங்களையும் ஒரு சிந்தனை தொக்கி இருக்கிறது என்று சொன்னால் செந்தமிழன் சீமான் என்று சொல்லக்கூடிய அவருடைய தத்துவம் அத்தனை மொழி வழி தேசிய இனங்களையும் தொக்கி இருக்கின்றது. அடுத்த தேர்தல், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய நாம் தமிழர் கட்சியை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மொழி வழி தேசிய உணர்வு கொண்ட இளைஞர்கள் வெகுண்டெழுந்த அரசியல் புரட்சியாக மாறுவார்கள். அப்படி மாறுகின்ற பொழுது ஐயா அவருடைய பெருமையும் சிறப்பும் தெரியும். அவருடைய தத்துவத்தையும் கொள்கையையும் நம்முடைய மாநிலம் முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு தலை சிறந்த ஒரு அமைப்பாக நிறுவிய பெருமை சிறப்பு எல்லாம் ஐயா அவர்களை சேரும். கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.